லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சென்னையை தொடர்ந்து மதுரை, கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய மாநில அரசிடம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வழங்கியது. தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியது. மதுரையில் ₹11,360 கோடியிலும், கோவையில் ₹10,740 கோடியிலும் செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் வழங்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசு அதை திருப்பி அனுப்பியது. மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமானால் அந்த நகரின் குறைந்தபட்ச மக்கள் தொகை 20 லட்சமாவது இருக்க வேண்டும். கோவை, மதுரையில் 15 லட்சம் மக்கள் தொகை மட்டுமே இருப்பதால் அனுமதி அளிக்க முடியாது என மத்திய அரசு கூறிவிட்டது. கடந்த மே மாதம் மத்திய அரசிடம் தமிழக அரசு மீண்டும் கோரிக்கை வைத்திருந்தது. மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை 2வது முறையும் மத்திய அரசு நிராகரித்துள்ளது. மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தும் அளவுக்கு மக்கள் தொகை இல்லை. மதுரை, கோவையில் இந்த திட்டத்தால் பயண நேரம் குறைய வாய்ப்பில்லை. அதற்கு பதிலாக பஸ் போக்குவரத்தை அதிகப்படுத்தலாம் என மத்திய வீட்டு வசதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது.